தமிழக பாஜகவுடைய அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் நீக்கப்பட்டது தமிழக பாஜகவையே ரொம்ப உலுக்கி இருக்கு. ஒரு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை, எல்முருகன், தமிழிசை நீக்கப்பட்ட போது இல்லாத ஒரு பரபரப்பு தமிழக பாஜகவில் கேசவ விநாயகம் நீக்கப்பட்ட போது எழுந்திருக்கிறது. உண்மையாலவே இவர் பாஜகவுக்கு யார், இவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு கோபியின் அன்பு வணக்கம். திருச்சி சூர்யா, டெய்சி சரண் இருவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகிறது. அப்பதான் முதலாக இந்த கேசவ விநாயகம் என்பவருடைய பெயர் தமிழக பாஜகவை மட்டுமின்றி தமிழகத்தையே ரொம்ப உலுக்கி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு கசப்பான வார்த்தைகளால் திருச்சி சூர்யா என்பவர் கேசவ விநாயகத்தை ரொம்ப ஆபாசமாக திட்டி பேசியிருந்தாரு. அந்த வகையில தான் இவர் ரொம்ப பிரபலமானாரு. ஆனா இதற்கு முன்பாக இவர் பாஜகவுல மிகப்பெரிய ஒரு புள்ளியாகவும் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அதே போன்று அண்ணாமலைக்கும் இவருக்கும் ஒரு சர்ச்சைகள்லாம் போய்கொண்டிருக்கிறது. அண்ணாமலை தனித்து செயல்படுறாரு அப்படின்ற போலாம் பேசும்போது அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் இருக்கு அப்படின்ற போல உட்கட்சியிலே இந்த விவகாரங்கள்லாம் பேசப்பட்ட போது இந்த கேசவ விநாயகம் என்பவரது பேர் தொடர்ச்சியாக தமிழக பாஜகவில் ரொம்ப வலம் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் தமிழிசை நீக்கப்பட்ட போது, தமிழிசை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது ஒரு வருடம் கேப் இருந்தது. அதுக்கடுத்து தான் எல்முருகனை நியமிச்சாங்க. அந்த ஒரு வருடம் 1.5 வருஷம் கேப்ல ஒரு பலம் பொருந்திய தலைவராக அந்த பாஜக, தமிழக பாஜக இவர் தான் வழி நடத்தி இருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார் இந்த கேசவ விநாயகம். பாஜகவுக்காக தொடர்ந்து ஒரு 30 வருஷம் உழைச்சி கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ல சில காலம், அடுத்தடுத்து ஆர்எஸ்எஸ் பிளஸ் பாஜக சேர்ந்து சுமார் 30 வருஷம் இவர் தனது உழைப்பை போட்டிருக்கிறாரு. கட்ட பிரம்மச்சாரி, ஒரு பிராமணர், அதை சொல்லியாக வேண்டும். அந்த அளவிற்கு இவர் பதவி மீது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் கட்சி பணியை மட்டுமே பார்த்து இவர் உழைத்து கொண்டிருக்கிறார். முழு நேர கட்சி பணியே தனது கொள்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜகவின் தலைவர்கள் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். அண்ணாமலை இருந்திருக்காரு, அப்புறம் நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, தமிழிசை, எல்முருகன் போன்ற பலரும், அதாவது மாற்று கட்சியில் இருந்து கூட தமிழக பாஜகவில் ஒரு தலைவராக மாறலாம். அதற்கு உதாரணம் நயினார் நாகேந்திரன். ஆனால் இந்த அமைப்பு செயலாளர் என்ற பதவி மட்டும் ரொம்ப முக்கியமானது. அவங்க ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருந்து தான் வர வேண்டும் அப்படின்ற போல ஒரு கொள்கை, கோட்பாட்டு நெறிய இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பதவியாக பார்க்கப்படுது இந்த அமைப்பு செயலாளர் பதவி. இவர் இந்த அமைப்பு செயலாளர் பதவி பாஜக தலைவருக்கு விட அதிகாரம் அதிகம் அப்படின்ற போலையும் சொல்லப்படுது. இவருடைய வேலை அப்படின்ற போல பார்த்தீங்கன்னா முழு நேர கட்சி பணி தான். தொடர்ந்து இங்கே என்ன நடக்கிறது, அப்புறம் கட்சி ஆஃபீஸ் கமலாலயத்தில் என்ன நடக்குது, தலைவர்கள் என்னென்ன பணிகள் செய்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பணிகள் என்ன அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பக்கூடிய பணிகள் வரைக்கும் இவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானவராகவும் இருந்திருக்கிறார். அதே போன்று மற்ற தலைவர்கள் இவர்கிட்ட அனுசரித்து தான் போக வேண்டும். மற்ற தலைவர்கள் அமைப்பு செயலாளரிடம் அனுசரித்து தான் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவராக இந்த கேசவ விநாயகம் இருந்திருக்கிறாரு. சிறு வயசிலேயே ஆர்எஸ்எஸ் மீது பற்று கொண்டு ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்த கேசவ விநாயகம் அதை தொடர்ந்து பாஜகவுடைய அமைப்பு செயலராக 2015 முதல் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறார். அதாவது இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. பிறப்பால் ஒரு பிராமணர். ஆர்எஸ்எஸ் என்றாலே ஒரு பிராமணர் தான் மேக்சிமம் அவங்க தான் இருப்பாங்க. அதே போன்று பாஜகவை எடுத்துக்கொண்டால் ஒரு பிராமணர் கட்சி தான் அப்படின்ற போல சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய உழைப்பு அளப்பரியதாக பாஜகவில் இருந்திருக்கிறது. அதே போன்று கட்சியினர் பாஜகவிடம் கேட்கும் போது கூட இவர் மிகவும் எளிமையானவர், ரொம்ப பண்பாக பழகக்கூடியவர், பெண்களிடம் ரொம்ப பாசமா இருப்பாரு அப்படின்ற போலாம் சொல்றாங்க. ஆனா இவர் மீது பல்வேறு இந்த பாலியல் சர்ச்சைகளும் கூறப்பட்டாலும் இவர் பெண்களிடம், கட்சியினரிடம் கேட்கும் போது மட்டும் ஓகே, ரொம்ப நல்லவர், முழு நேரமா பாஜகவுக்கு உழைப்பாரு. ஏன் சில நேரங்களில் கமலாலயத்திலேயே தரையில படுத்துருங்குவார். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை அந்த அளவுக்கு ஒரு தமிழக பாஜகவில் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத கேசவ விநாயகத்தை வச்சு நாம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அண்மையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கூட ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை மேற்கோள் காட்டி அவங்களுடைய தொண்டர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். ஆர்எஸ்எஸ் கொள்கைக்காரர்கள் எப்படி கொள்கை பிடிப்போடு இருக்காங்க, 24 மணி நேரம் அதே சிந்தனையில இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கைக்காரர் ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஒரு முன்னிறுத்தியே பேசியிருந்தாரு. இது தமிழக பாஜகவிலேயே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. ஏனென்றால் திருமாவளவன் என்பவர் அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிரானவர். எங்கு போனாலும் ஆர்எஸ்எஸ்ஐ உள்ளே விடக்கூடாது, ஆர்எஸ்எஸ்
24 மணி நேரமும் அவர் RSS எதிர்ப்பாளியாகவே இருந்திருக்கிறார். திமுகவை காட்டிலும் தமிழ்நாட்டில் அதிகம் எதிர்ப்பவராக விசிக தலைவர் திருமாவளவன் தான் இருக்கிறார். அந்த அளவுக்கு RSS கொள்கை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்ததில் கேசவ விநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. இதற்கிடையில தான் பாஜகவுடைய தலைவராக 2021 காலகட்டங்களில் அண்ணாமலை பதவியேற்றிருந்தாரு. அப்பொழுதே இவர் ரொம்ப ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சாரு. எந்த ஒரு பாஜகவுக்கும் இல்லாத அளவுக்கு இவருக்கு ஒரு முக்கியத்துவம் டெல்லி மேலிடம் கொடுத்தது. இவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து, துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு இவருக்கு ரொம்ப முக்கியமானவரா பார்த்தாங்க. அதைத் தொடர்ந்து அவரும் அதற்கேற்ற போல பல்வேறு பணிகளை செஞ்சாரு. திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் ஃபைல்ஸ் அப்படின்ற போல வெளியிட்டு திமுகவையே கதிகலங்க வச்சாரு. பிராமணர் கட்சி அப்படின்ற போல ஒரு பாஜக ஒரு பிராமணர் கட்சி அப்படின்ற போல சொல்வது இவரால் தகர்க்கப்பட்டது. ஏனென்றால் இதற்கு முன்பாக தமிழிசை இருந்திருக்காங்க, ஒரு தலித்தாகிய எல்முருகன் கூட இருந்திருக்காரு. ஆனா அண்ணாமலை வந்தபோதுதான் ஓகே இது ஒரு பிராமணர் அல்லாத கட்சி அப்படின்ற போல ஒரு நாட்டம் வந்தது. ஏனென்றால் அவங்க 2 பேர் அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு அண்ணாமலை காட்டிலும் இருந்ததில்லை என்பதுதான் கட்சிக்காரர்களே கூறுவது. இவர் அண்ணாமலை பிராமணருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து கொண்டு செல்பவர் தான். ஆனாலும் இருந்தாலும் இவர் தனித்து செயல்படுகிறார். கேசவ விநாயகத்திடம் எந்த ஒரு ஆலோசனையுமே கேட்க மாட்டார் அப்படின்ற போலாம் ஒரு முரண்பாடு இருந்தது. இவங்க 2 பேருக்குள்ளேயுமே இந்த சர்ச்சைகள் இருந்து இதனால பலரும் அண்ணாமலை பிற்பாடு பல பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறியதையும் நாம பார்க்க முடிந்தது. குறிப்பாக SV சேகர், காயத்ரி ரகுராம் உள்ளிட்ட பல பிராமணர்கள் பாஜக மீது அதிருப்தியிலும் இருக்காங்க, பாஜக விட்டு வெளியும் ஏறி இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய மோதல் அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்திற்குமான மோதல் இருந்தது. இதற்கிடையில தான் கேசவ விநாயகம் நேற்று அதிரடியாக அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து ஒருத்தவர் நீக்கப்பட்ட போது இல்லாத ஒரு அதிர்ச்சி, இல்லாத ஒரு பரபரப்பு கமலாலயத்தில் இவரது கேசவ விநாயகம் நீக்கப்பட்டதால மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு இவர் அந்த கட்சிக்கு அரும்பாடு பட்டிருக்காரு. சுமார் 2015 இருந்து 2026 நடப்பு வரைக்கும் அவர் அமைப்பு செயலராக திறம்பட செயல்பட்டு இருக்காரு. டைரக்டா டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் நடக்கக்கூடிய டீலிங், அண்டர் டீலிங் எல்லாருமே இவர் மூலமா தான் நடைபெற்று போயிருந்திருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான நபராக பார்க்கப்பட்ட கேசவ விநாயகம் நேற்றுக்கு தான் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். மீண்டும் RSS குள்ளே பதவிகள் வழங்கப்படும் அப்படின்ற போல சொல்றாங்க. அடுத்து இந்த பதவிக்கு யாரு வருவாங்க அப்படின்ற போல கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அமைப்பு செயலாளர் பதவி என்பது ஒரு சாதாரண தலைவர் பதவியோ அல்லது ஒரு மாவட்ட செயலாளர் பதவியோ பாஜகவில் அல்ல. இது பாஜகவையே, தமிழக பாஜகவையே வழிநடத்தி செல்லக்கூடிய பதவிதான் இந்த அமைப்பு செயலாளர். அதே போன்று RSS பின்புலத்தில் இருந்து வர வேண்டும். ஆகவே அடுத்து யார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கேசவ விநாயகம் நீக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு அரும்பாடுபட்டவர் அண்ணாமலை தரப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகி கொண்டு வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இவங்க 2 பேருக்குமே இந்த மோதல் இருந்தது. நேற்று கமலாலயத்தில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. ஆனால் சேத்துப்பட்டில் நடந்த RSS நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார். அங்கதான் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது கேசவ விநாயகம் நீக்கத்திற்கு அண்ணாமலை தரப்பு மிக மிக முக்கியமான பங்காற்றிருக்கிறது அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து இந்த அமைப்பு செயலாளர் பதவிக்கு யார் வருவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.